கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? இடத்த நான் அறிவிப்பேன், போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன? ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையில் அந்த நபர் நீங்கள் சொல்கிறவர் ஏதாவது கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் அவர் போகிறது அந்த வழியா அது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? இடத்த நான் அறிவிப்பேன், போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன? ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையில் அந்த நபர் நீங்கள் சொல்கிறவர் ஏதாவது கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் அவர் போகிறது அந்த வழியா அது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.